என்ன பாஸ் அண்ணன் சட்டையை மடக்கிட்டாரு. நான் தான் இனிமேல் வந்தது நான் தர்பாரு. ஐயோ அண்ணே, அது போன படம். எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, எல்லா பட்டியும் ஒரே மாதிரி போட்டு வச்சிருக்கேன். எதுல ஒட்டிக்கமோ கட்டிக்கமோ வேற ஒட்டிக்கமோ அட்டுமோ. ஐயோ, அது முந்தின படம். எனக்கு தெரியும்டா. இதுக்குன்னே ஒருத்தரை இறக்குறேன். கூப்பிடுறாத செல்லத்தை. வாங்க என் கூட சேர்ந்து ஆடுங்க, ஒரு குத்தாட்டம் போடுங்க. துவைச்ச துணிய துவைப்போம். ஐயே, என்ன இளைவிது அண்ணே? அண்ணே 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 அண்ணே. ஏய், நீ ஏன்டா இப்போ வந்த? அண்ணே, டைம் ஆயிடுச்சுண்ணே. போடு. ஆமாண்டா, முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லண்ணே, எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. என்ன சொல்றான் புரியுதியே? இப்ப புரியும் பாருங்க. ஆடாம இருங்க. ஏய், என்னடா ஏதோ டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? அது நம்ம ஷூட்டிங்க்கு எவ்வளவு நேரம் தான் டைம். ஓனர் வேற வெளியே நின்னுட்டு இருக்காரு. நான் இதை எடுத்துட்டு போறேன். என்ன யாரும் தடுக்க முடியாது. பாவம், இவர் என்ன சொல்லி கூட்டு வந்தாங்களோ. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், இன்னைக்கு எல்லாருக்கும் ஹோட்டல்ல சாப்பாடு பிரியாணி சொல்லிருக்க. சந்தோஷமா இருக்க? நீங்களே காசு கொடுத்துருவீங்க சொல்லிருக்க. ஜாலியா இருக்க? என்ன சந்தோஷமா இருக்காரு? ஏதோ பண்ணணுமே அண்ணே. ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்டா சோகமா இருக்க? சந்தோஷமா அப்படி இருக்கணும். நோ, உன் ஃப்ரெண்ட் ராஜசேகர் செத்துட்டாரு. என்னது? என் ஃப்ரெண்ட் செத்து போயிருக்கா? அது சோகமா இல்லாம சிரிச்சுட்டே சொல்ற. சோகமா சொல்றா. இப்ப பாருங்கண்ணே, உங்க ஃப்ரெண்டு தவறிட்டாருண்ணே. எந்த படியில? நோ, படிக்கட்டுல இல்லனா செத்துட்டாருண்ணே. செத்துட்டாடா? மை காட். எப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு படிக்கட்டுல படுத்து தூங்கிட்டாரு. அந்த ஆளுக்கு வேற படுக்க இடம் இல்லையா? கோயில் கூட குட்டை வேற கேட்டு படுத்து சொல்ல வேண்டி தரேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவரு செத்துட்டாருன்னு. அப்போ செக் பண்ணதுல என்னாச்சு சொல்றா. அவன்கிட்ட ₹1 இல்லனா. அப்புறம் நான் தான் என் பாக்கெட்ல ₹1 பொறுக்கி எடுத்து அவன் நெத்தில வச்சுட்டு வந்தேன். நீ எதை செக் பண்ண? பாக்கெட்ல ஒரு ₹10 இருக்குமான்னு செக் பண்ணா. ஏடா சில்லற பொறுக்கி. அவ என் ஃப்ரெண்டுடா. உன் ஃப்ரெண்டா? அதான் என் ஃப்ரெண்டு சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சு நான் அவனை கொல்லல. என் பேரு நோ, சீக்கிரமா சொல்லலாம். அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ண முடியாதுண்ணா. தேவா இல்லடா. ராஜசேகர் வளசராகத்துல செத்து போயிருக்காரு. இவரே கிண்டி பக்கம் போறாரு. நோ நோ, இங்க இருக்குண்ணா சாவு வீடு. வேணா, நோ வேணா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்லங்க, நீங்க எங்க வந்தீங்க? அது உங்களோட உங்க 2 தங்கச்சி நல்லா இருக்கனாங்க. அதான் அதை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். கேக்குறா பாரு கேள்வி. இவர் பொண்ணு இல்லாத கோவம் இருக்கு. இவரை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க டீமுக்கே பிடிக்கல. இவன் ஏன் ரஜினி கேரக்டர் போட்டான்னு கான்ல இருக்கிறோம். உனக்குமா? சாரி ரஜினி சார். அப்புறம் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இந்த ஆளை பார்த்தா உனக்கு பிடிக்கல? திடீர்னு கேட்டானே. அது வந்து அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீங்க முதல்ல போங்க. பாத்தியாப்பா, ரீசனே இல்லாம உமால கோவப்படுறா. இல்ல ఏమి ప్రాబ్లం చేస్తున్నారా? తొక్కడా కొడుక. ఏయ్, డబ్బా కావాలా? నేను బెత్త రౌడీ. నీ ఉండు భయపడమాకమా. வாழ்த்துக்கள். அப்ப சரி. என்னடா விட்டு போயிட்டான்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. கரெக்ட். தனியா பேசணும்டா. அவங்க கூட மட்டும் தான் தனியா பேசணும். உன் கூட இல்ல. போற வேற நாசமா தான் போகும். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வச்சுக்கிறேன். கோப்பாவோட எடுத்து போட்டிருக்கா. யா, ஐயோ, அத வேற எங்கேயோ வச்சனே. சரி, உங்க அப்பாவுடைய பழைய வீடியோ போட்டு விட்டேன். இதோ பார், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்கே. என்ன? இது OnePlus, இந்த ஐபோன். ஏய், அடிச்சி ஏகித்தையே காமெடி. உங்க அப்பா சாதாரணமா சாவல, நெஞ்சில அடிச்சு செத்தாது. எங்கள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களெல்லாம் வயித்துல தானே அடிப்பாங்க. இப்பெல்லாம் நெஞ்சிலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத ஏய், உங்க அப்பாவை நெஞ்சிலே அடிச்சு கொண்டுக்காக சொன்னேன்.
இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? நானும் என் 2 தங்கச்சிங்களும் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னவனை போயிட்டு எதிர்த்து நின்னு வெள்ளிப்பானை என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, வெட்டி பையன் உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு பாட்டு பாடிலாம் எங்க அப்பா மாதிரி சண்டை போட முடியாது. சூப்பர், செம்ம, மார்வலஸ். தேங்க்யூ சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைலாக் பிராக்டிஸ் பண்ண. எடுங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உனக்கெல்லாம் உங்க அப்பா மேல பாசமே இல்ல. நிறுத்துங்க. எங்க அப்பாவை பத்தி, எங்க பாசத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேணா அவர் நண்பனா இருக்கலாம், எங்களுக்கு அவர் அப்பா. ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேணா அவன் அப்பாவா இருக்கலாம், எனக்கு அவன் நண்பன். மறுபடியும் சொல்றேன், ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேணா அவர் நண்பனா இருக்கலாம், எங்களுக்கு அவர் அப்பா. உனக்கு ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், உனக்கு அவன் அப்பாவா இருக்கலாம், எனக்கு அவன் நண்பன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அவர் நண்பனா இருக்கலாம், எனக்கு அவர் அப்பா. உனக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அவர் நண்பனா இருக்கலாம், எனக்கு அவர் அப்பா. மறுபடியும் சொல்றேன், உனக்கு அவன் அப்பாவா இருக்கலாம், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் யாராவது எடுத்துட்டு போட்டுண்டா 2 பேரும் அரை மணி நேரம் ஒரே விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா எனக்கு கக்கூஸ் வருது, போடா அந்த பக்கம். ப்பு. இந்த இடத்துல என்ன கக்கூஸ்? ஐயோ, ஷோபினா, நம்ம கூட்டத்துல இவன் தான் போலீஸ்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் அப்படிதான்டா. ஓ அப்படியா? ஆளா மாதிரி. அண்ணன் வந்துட்டாரா? எங்க ஏன் இவ்வளவு சொல்ல வராரு? அவனுக்கு இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை எதுவுமே தெரியாதுங்க. அவன் எவ்வளவு ஸ்லோவா வந்தாலும் இது தவிர எதுவுமே நான் போட மாட்டேன்னு அவனுக்கு தெரியல. ஐயோ, இவன் கலாய்க்கிற அளவுக்கு இருப்பீங்க, சீக்கிரமா வாங்க. யாருங்க இவரு? ஏய், இவர் தான்டா எங்க டான் நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? எது? ஏய், நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும், பேசாம இரு. ட்ரெண்டிங் சாரே, இவர்தான் இந்த கூட்டத்தை காட்டி கொடுக்க வந்த போலீஸ். அப்ப நான் தான் ராஜா. அப்ப நான் மந்திரினா? நான் போலீஸ். நீ போலீஸ் இல்லடா, நீ திருட. நான் தான் போலீஸ். எதுக்கு இந்த ஸ்டவ் பின் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான்? அவசரப்பட்டு ஒளிரட்டுமோ? மாட்டிக்கிட்டா. ஐயோ, இதுக்குதான் இந்த சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை போடணும்ன்றது. ஓகே தான். பாத்து கேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் அதனாலதான். பாத்தியா, உன் வாயாலேயே உன்னை போலீஸ் ஒத்துக்க வச்சேன். பாத்தியா, ஸ்டவ் பின் கண்டுபிடிச்சிட்டானே. நாகார்ஜுனா, அவனை விடுங்க, இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த பாடிய புதைக்கவா எரிக்கவா சொல்லுங்க சார். நம்மளுக்கு ஏன் அடிக்கிறீங்க? அப்படியா? கொஞ்ச நேரம் வாயை முட்டு சும்மாரியா? ஆமா, டிஸ்போஸ்னா என்ன சார்? இவனுங்களை வச்சு என்ன பைத்தியமாயிட்டாரு? ராஜசேகர் பொண்ணுக்கு போன் பண்ணு. சார் ராஜசேகர்னா யாரு? ஐயோ, இவனுக்கு முதல்ல இருந்து புரிய வைக்கணும். யோ, நாளை பாருங்க. ஆட வாக்கப்பா வாக்க. ஆட சாரு வாக்கலையோ சாரு. குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா செய்யப்பட்ட பிபி சார். நீங்க நம்ம பட்டிக்கு தெரியும். இப்ப பாருங்க, பிபி எப்படி சாரு. இதுல வள்ளிய பாட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு சாரு. இதுல சாப்பிடாத குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கலாம், பசி வராத குழந்தைகளுக்கு பசி வர வைக்கலாம் சாரு, தூங்காத குழந்தை கூட தூக்க வைக்கலாம் சாரு. ஆனா வாங்கி தொலைகளா புறம்போக்குறாங்களா? ஓ அவரா? ஏண்டா 2 வருஷமா என் கூட இருக்க, ராஜசேகர் யாரும் தெரியாம இருக்கியா நீ? ஏ, உங்க அப்பனை சாவச்சு எவனே தெரியல, இன்னும் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கான். இவர் நம்மள சொல்றாரா? ராஜசேகர் பொண்ணு நம்பர் தரேன், போன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நானும் பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணி கேக்குறேன், எதுவும் தர மாட்டேன்ட்டா. நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபோன் பண்ணி அப்படியே மெசேஜ் பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். ஐயோ கறி வடியுது. ஆனா புறா அப்படி சுவிட்ச் ஆஃப் ஆன மொபைல் என்ன பண்றான்? பேசு. சார், நான் அலோ சொல்றதுக்கு முன்னாடி அவரு 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 அவர் என்னடா வரேன்னு சொல்லிட்டாரு சார். அத சொல்றது கடை எவ்வளவு நேரம் பரதேசி. என்னடா பண்றான்? யோ, என்ன பண்ற? யோ நீதான் அவரு நீ அதான் அவுத்துட்ட. பேண்ட் அவுக்கல. உங்களெல்லாம் நம்புறது வேஸ்ட்ரா. ரக்கம்மா கைய. இந்த தேவாவை நானே பாத்துக்கிறேன். இன்னும் அடுத்த டைலாக் மறந்துட்டானா? அங்க வழி இல்ல.
உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கண்ணா